அபி என்ன பண்ணுறாங்க, ராகவ் கிட்ட வந்து அஞ்சலி மேடம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ராகவ் வந்து இந்த மாதிரி அவங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு, அதனால போயிருக்காங்க. அப்படி அவர் வந்திருக்காரா, நான் அவர் பார்த்ததே இல்லையே, நான் போய் பார்த்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிம்மா அப்படின்னோடனே, சரி சாரீ செலெக்ஷன் பண்ணாமே போறியம்மா, நீங்கள் பார்த்து வைங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து ராகவ் வந்து சரி நான் சாரீ செலெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காரு. யாருக்காக தம்பி சாரீ எடுக்கிறீங்க, எல்லாம் அணுக்காக தான் அப்படின்னோடனே, சரி நாங்களும் செலெக்ஷன் பண்ணுறோமா பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அணுக்கு என்ன கலர் பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து இந்த கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. 2ஆ செலெக்ஷன் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ராகவ் வந்து ஒரு சாரீ எடுக்கிறாரு. இந்த சாரீ ரொம்ப நல்லாயிருக்கு அப்படி சொல்லி இதையும் சேர்த்து பில் போடுங்க அப்படி சொல்கிறாரு. உடனே வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ண இல்லைப்பா அந்த சாரியோட இந்த சாரீ தான் அணுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க. சரிங்க ஓகே அப்படின்னா இதையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராகவ் செலெக்ஷன் பண்ண சாரியை அங்கே வச்சுட்டு அந்த சாரீ எடுத்துகிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து அபி வந்து தேடி போகிறாங்க. எங்கே போயிட்டாங்க அஞ்சலி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்துகிட்டே இருக்காங்க. உடனே வந்து பார்த்துடுறாரு முரளி. ஐயோ இங்கேயோ வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் அஞ்சலி ஒரு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. உடனே வந்து மேடம் இங்கே இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காரை பார்க்க தான் வந்து அவர் எங்கே போனார், இப்போ தான் வெளியே போனார், இங்கே பக்கத்தில் தான் போயிருக்காரு, சும்மா ஃபோன் பேசி தான் போயிருக்காரு, இப்போ வந்துடுவார் அபி, இங்கேயே இரு கண்டிப்பாக பார்க்கலாம், சரி எனக்கு சாரீ செலெக்ஷன் பண்ணி தரியா, சரி பண்ணித்தரேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நிறைய சாரீ செலெக்ஷன் 2 பேருமே பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. இதையெல்லாம் வந்து நோட் பண்ணுற வந்து முரளி வந்து சார் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. சரி இப்படி ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாவது வந்து இவங்க 2 பேருமே வந்து நம்ம பார்க்க முடியாமல் அவாய்ட் பண்ண முடியாது போட்டிருக்கே, இது வேறு எதாவது பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க வந்து ஸ்டாஃப் கிட்டே இந்த மாதிரி அவங்கள வந்து கூப்பிட்றாங்கன்னு சொல்லுங்கள், அங்கே கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே சரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அபிக்கிட்ட சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா, அம்மா கூப்பிட்றாங்களா, சரிங்க மேடம் நான் போய் என்னென்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி வந்து எங்கே போயிட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு தர்றாங்க. சரி அம்மா எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்பிடுறேன், நீ வந்து உங்கள் தம்பி கூட போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. சரி என்னாச்சு உங்கள் வீட்டுக்கார் போயிட்டாரா அப்படின்னா, பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல அவரை அப்படின்னு சொல்லிட்டு அபி ஃபேமிலி எல்லாருமே பேசிக்கிறாங்க. அடுத்து வந்து சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ அபி வந்து ராகவ் செலெக்ஷன் பண்ணி அந்த சாரீ எடுத்துகிட்டு, இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சாரியை வந்து பில்லிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவ் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. நீ இது நம்ம எடுத்த சாரியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே வந்து ராகவ் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து சாரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அணுக்கிட்ட. அணு வந்து இந்த சாரியை வந்து அபிக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அபிக்கு கொடுத்துட்டா போச்சு, நாங்களே போய் கொடுத்துட்டு வரோம், நீ தான் போகக்கூடாது ஆனால் நாங்கள் போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 பேருமே. அனு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபியை கேட்டதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து அபி கட்டின சாரீஸ், அதுக்கப்புறம் அபி வந்து பார்த்துட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் இவர் செலெக்ஷன் பண்ண சாரி அபி வந்து வாங்கினது, அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அடுத்து வந்து ஆனால் ஏன் வந்து அபி ரொம்ப அப்செட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அபிக்கு வந்து கால் பண்ணுறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்காக நீ வந்து ரொம்ப சந்தோஷமாகவே இல்லை அப்செட்டாக இருக்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ ரொம்ப அப்செட்டாக இருந்த, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னோடனே, வேறு என்ன விஷயம், அனு தான் என் கல்யாணத்துக்கு வரமாட்டால, ஓ அதுதான் அப்செட்டாக இருக்கியா, நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக வந்து அனு வந்து உன் கல்யாணத்துக்கு வருவா போதுமா அப்படின்னோடனே, நிஜமாவா சொல்கிறீங்க, ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து அணுவை கூட்டிகிட்டு வர்றது என்னோடய வேலை, நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும் அபி அப்படி சொன்னோன்னே, என்ன இவர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அபி ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி அனு வந்து மேரேஜுக்கு வருவான்னு சொல்லிட்டு ராகவ் சார் சொல்கிறாரு, கண்டிப்பாக வருவான்னு தான் தோணுதுன்னொன்னே, நான் அதான் சொன்னேன்ல அனு எப்படியும் வருவா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் அபிமுகத்தில் சந்தோஷமே வந்தது. உண்மையிலே அந்த டென்ஷன் பார்ட்டி அபியை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அஞ்சலியும் வந்து நம்ம பாட்டியும் வராங்க. அதை முரளி பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு.